சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். என்னுடன் மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் SS சிவசங்கர் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் அன்பு சகோதரர் சங்கர் அவர்களும் உடன் வந்திருந்தனர். ஆட்சியர் அவர்களிடத்தில் இன்றைக்கு வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறோம். 30ஆம் தேதி சின்னம் ஒதுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார். எதிர்கட்சிகளுக்கு மட்டும் அது குறிப்பிட்டா மதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு மட்டும் சின்ன ஒதுக்காததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்குவதாக தெரியவில்லை. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு உடனுக்குடன் தேர்தல் சின்னங்களை ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். எதிரணியில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் தேர்தல் சின்னத்தை ஒதுக்காமல் இழுத்தடிக்கிறது அல்லது நிராகரிக்கிறது. தேர்தல் ஆணையமே இவ்வாறு ஒருதலை பட்சமாக செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. நேர்மையோடு இந்த தேர்தலை நடத்த வேண்டும். அப்போதுதான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும். ஆகவே தேர்தல் ஆணையம் ஒரு சார்பு இல்லாமல், ஆளும் கட்சி சார்பு இல்லாமல் தேசிய அளவில் நேர்மையோடு இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பாராளுமன்றத்தில் திருமாவளவனும் ராஜாவும் குரல் அதிகமாக எழுப்புறாங்க. அதனால அவங்க தோப்படிக்கணுங்கிறதுக்காக ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்கு பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. அதை பற்றி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி 0 என்று எங்கள் கூட்டணியின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் அவர்கள் என்ன சொன்னாலும் அது எடுபடாது. அவர்கள் முயற்சி வெற்றி பெறாது. தென்னிந்திய மாநிலங்களிலேயே பாரதிய ஜனதா கடுமையான பின்னடைவை அல்லது தோல்வியை சந்திக்கும். தங்களோட மாநில தலைவராக இருக்கிற தொகுதிக்கு அதிகம் வர முடியல, வளர்ச்சி திட்டங்களை எதிர்கட்சியாக இருக்கிறதா செயல்படுத்த முடியலங்கிறது மக்கள் ஒரு குறையாக இருக்குது. எப்போதும் நான் மக்கள் பணிதான் செய்து கொண்டிருக்கிறேன். உறங்கும் நேரத்தை தவிர 20 மணி நேரத்திற்கு மேலாக மக்களோடு இருக்கிறேன். மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தொகுதி மக்கள் அதை நன்கு அறிவார்கள். மீண்டும் எனக்கு வாய்ப்பை வழங்குவார்கள். இந்த தொகுதியின் சொந்த தொகுதியின் ஒரு வேட்பாளராகத்தான் நான் மீண்டும் இந்த களத்தில் நிற்கிறேன். அனைத்து தரப்பு மக்களின் நல்ல ஆதரவோடு மறுபடியும் நான் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை உள்ளது. 3வது முறை இங்கே வேட்பாளராக அறிமுகமாயிருக்கீங்க. ஸோ அதை பற்றின கருத்து சார், வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? தமிழ்நாடு முழுவதும் 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். அதில் சிதம்பரமும் ஒன்று.